நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா கூகுள் க்ரோமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த க்ரோம் ப்ரௌசரில் ஒரு அருமையான செட்டிங்கை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எதை ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதை சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த செட்டப் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு லிங்க்கை ரிசீவ் பண்ணுறீங்க, அந்த லிங்க் வந்து கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கூட லோட் ஆகிறதுக்கு சில சமயங்கள் எடுக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக உங்களுடைய இன்டர்நெட்டோட வேகத்தை, அதாவது க்ரோமோட வேகத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு அருமையான செட்டிங். அந்த செட்டிங் வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே போகணும். டீப்பாக போகணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஈஸி தான், தெரிஞ்சுக்கலாம், பயன்படுத்தலாம். க்ரோமை ஓப்பன் பண்ணுங்க. அப்புறம் சர்ச்சில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, க்ரோம்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக டைப் பண்ணி சர்ச் கொடுத்துக்கோங்க. நம்ம க்ரோமோட ஃப்ளாக்ஸ்குள்ளே போயிடுவோம். அப்புறம் அந்த சர்ச் ஃப்ளாகில் வந்து QUIC இந்த மாதிரி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரும். இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். இதை என்ன பண்ணுங்க, டேப் பண்ணுங்க, எனாபிள்னு கொடுத்துருங்க. அப்புறம் ரீலான்ச் கொடுங்க. க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ நம்ம இந்த செட்டிங்கை எதுக்கு நம்ம எனாபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிசீவ் பண்ண லிங்கை கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணுவீங்கல்ல, அப்போ அதோட இன்டர்நெட்டோட வேகம் வந்து ஸ்லோவாக இருக்கும் சில சமயங்களில். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த செட்டிங். மறக்காமல் இந்த செட்டிங்கை எனாபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் பாதுகாப்பான முறையில் ஒரு லிங்க்கை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ, அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுறீங்க, அது க்ரோமில் போய்ட்டு ஓப்பன் ஆகும். அப்போது வேகமாக அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபட்டாஃபட் இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. இந்த சின்ன செட்டப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா டைங்கள்லேயும். அதே நேரத்தில் இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு உள்ள ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.